அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பாவுடைய கூடுதல் செய்தி என்னன்னு இப்ப பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றொற்று. இப்ப இந்த குற்றொற்று அப்படின்னு வரும்பொழுது இவர் வந்து 2 இடங்கள்ல விளக்கம் கொடுக்கிறார். ஒரு இடம் வந்து நேரடியான விளக்கம். விளக்கம் நான் இங்க சொல்றது என்னன்னா இலக்கண குறிப்பு. நேரடியா என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிதாகிய ஒற்று என பண்பு தொகை. இது ஒன்று. இரண்டாவது, இங்க எடுத்துக்காட்டு மேல பாருங்க. நெடிற்கீழ் ஒற்றாம் குறிற்கீழ் உயிர்மெய்யாம். அது மட்டும் இல்ல, பொருள் விளக்கத்துல பாருங்க. ழகாரம் குறிற்கீழ் ஒற்றாகா. ழகாரம் குறிற்கீழ் ஒற்றாகா. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இந்த 1 நான் நம்பர் போடுற இடம் எல்லாமே ஒரு கருத்து. இப்ப குறில் கீழ் அதேதான் நெடில் கீழ். அப்ப இங்க குற்றொற்று அப்படின்றத இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். குறில் கீழ், நெடில் கீழ் வந்து இதனோட தொடர்புடையதான், இருந்தாலும் அதை விட்டுடலாம். இங்க குறியில சொன்னதுனால நம்ம குறியில் மட்டும் எடுத்துக்கோம். அப்ப குறில் கீழ் உயிர்மெய்யாம், குறில் கீழ் ஒற்றாகா. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த குற்றுன்றதுக்கு இங்கே சொல்லிட்டாருங்களே தனிக்குறில். அப்ப தனிக்குறிலுக்கு அடுத்து ஒற்று ஆகாது இந்த 2 எழுத்துக்கள் ர ழ. இப்ப தெளிவா புரியுதுங்களா? அப்போ ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, குறிதாகிய ஒற்று அப்படின்னு சொல்லி பண்பு தொகைன்னு சொல்றாரு. இதுதான் இங்க சிக்கலாகுது. இது வந்து புரிதாகி இந்த ஒற்று புரிதாகிய ஒற்று, அதனால இது பண்பு தொகை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மொழிக்கு பொருத்தம் இல்லை. இந்த ஒற்று போய் நம்ம குறில் நெடின்னு சொல்றதுக்கு எந்த விதமான சான்றாதாரமும் கிடையாது. அதுக்கு மொழி வந்து இடம் கொடுக்கல. தமிழ் மொழி வந்து இடம் கொடுக்கல. நமக்கு வந்து குறில் நெடில் என்பது வந்து உயிருக்கு தானே தவிர மெய்யுக்கு கிடையாது. அப்ப இந்த இடத்த வந்து பின்னாடி வருகின்ற உரையாசிரியர்கள் எல்லாருமே வந்து மறுக்கிறாங்க. இது பண்பு தொகைன்னு சொன்னது வந்து சரியில்லை என்பதை. நச்சினார்த்தினியர் வந்து இதை நேரடியா மறுக்காம அவர் தெளிவா சொல்றாரு. குறிக்கு உயிர்மெய்யாம் அப்படின்ற செய்தியை வந்து சொல்றாரு. அது மாதிரிலாம் குறிக்கு ஒற்றாகா அப்படின்றத சொல்றாரு. எங்கேயுமே அவர் பண்பு தொகைன்னு நச்சினார் சொல்ல. இதையே அடி ஒற்றி சுப்பிரமணிய சாஸ்திரியும் வேங்கடராசுல அவர்களும் இப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, இது வந்து வேற்றுமை. இது வேற்றுமையில அடங்கும். வேற்றுமை தொகை. கீழ் என்கின்ற உருவு மறைந்து வருகின்றதுனால நம்ம இதை வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லலாமே தவிர பண்பு தொகை என்ற நிலையில இதை வந்து அல்வழியாக கூறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தமிழ் மொழி இடம் கொடுக்கவில்லை. இது ஒரு செய்தி. இரண்டாவது, இவங்க கொடுத்திருக்கிற இந்த எடுத்துக்காட்டுகள் வந்து தார், தாழ், இது எல்லாமே வந்து அதாவது 2 எழுத்துக்கள். நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இல்லையா, ஒரு எழுத்து ஒரு மொழி, இரு எழுத்து ஒரு மொழி, அந்த மாதிரி ஈரு எழுத்து ஒரு மொழியில கொடுக்குறாரு. ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த இதை வந்து நம்ம அவற்றுள்ள என்பதனால வந்து நம்ம இதற்கு முந்தைய நூற்பா இருக்கு இல்லையா, ஏற 3 முன்னொற்று தப்ப நாம, அப்ப இந்த ஈரூற்றாகும். அந்த ஈரூற்றுக்கான தொடர்ச்சி தான் இந்த நூற்பா. இதனாலதான் நன்னூலார் வேங்கடராசுல ரெட்டியார் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னூலார் வந்து இந்த 2 நூற்பாவையும் ஒரு சூத்திரமாக்கி கூறினார் என்பதை வந்து மேற்கோள் காட்டி இந்த நூற்பாவுக்கு சங்கர நமச்சிவாயருடைய உரையையும்
அவருடைய வேங்கடராஜர் அவர்கள் வந்து கொடுக்கிறாரு. அப்போ நன்னூலார் இந்த 48, 49 இந்த 2 நூற்பாக்களையும் ஒன்றாக்கி சொல்லியிருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூற்பாவும் வந்து மேல் சொன்ன அந்த எரழ என்ற நூற்பாவோடு ஒன்று இணைந்து ஏந்து பார்க்கக்கூடிய ஒரு நூற்பாவாக தான் தொல்காப்பியரும் அமைச்சிருக்கிறாரு. அது நமக்கு அவற்றுள் என்பதனால நம்ம தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பா திரும்ப கேளுங்க, நம்ம திரும்ப பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.